ஓகே சார், இப்போ இது எவ்வளோ வரைக்கும் சார் எரியும்? இது மினிமம் 20 to 25 மினிட்ஸ் வந்து தாராளமாக எரியும். ஓமம் பண்ண எஃபெக்டோட இருக்கும். இப்போ கப்சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 24 பீஸ் கொண்ட அட்டை. கம்பெனி பேர் வந்து தனின் பூஜா ப்ராடக்ட்ஸு. கறித்தூளில் பண்ணுற கப்ஸும் இருக்குது, மரத்தூளில் பண்ணுற கப்ஸும் இருக்குது. அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 1% கூட கெமிக்கலே கிடையாது. இது இல்லாமல் கஸ்டமைஸ்டாக வந்து எனக்கு வந்து சந்தனம் வேணும், ஜவாது வேணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வகையான வந்து ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அதையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகர் வ்ளாக்ஸ். நம்ம எங்க பார்த்தீங்கன்னா தனின் பூஜா ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் கம்பெனி பேர் வந்து தனின் பூஜா ப்ராடக்ட்ஸு. நாங்கள் வந்து பல்லாவரத்தில் இருக்கோம், சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா கப்சாம்பிராணி பண்ணுறோம். கப்சாம்பிராணியிலேயே பல வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்சாம்பிராணியில் எம்டி கப்ஸாவும் கொடுக்குறோம், சரிங்க சார், மசாலா ஃபீல்டு கப்ஸாவும் கொடுக்குறோம். இப்போ இந்த கப்ஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி பார்த்தீங்கன்னா கறித்தூளில் பண்ணுற கப்ஸும் இருக்குது, மரத்தூளில் பண்ணுற கப்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ அது இல்லாமல் 108 மூலிகை கப்ஸு, அருகம்புல், நாயுருவி, அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கப்ஸ் தான். ஓகே. ஸோ இதில் வந்து 1% கூட கெமிக்கலே கிடையாது. ஃபுல்லாக கெமிக்கல், ஃபுல்லாக ஆர்கானிக். ஃபுல்லாக ஆர்கானிக். சரிங்க. ஸோ பஞ்சகாவியத்தை விளக்கும் பண்ணுறோம், அது இல்லாமல் கப்பும் பண்ணுறோம். அதுலேயே மசாலா போட்டும் நாங்கள் தரோம். ஓகே சார். ஸோ கப்சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் அதுதான் சார். இப்போ வந்து என்னென்ன பேக்கிங்லாம் சரி வச்சுருக்கீங்க? இப்போ கப்சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 24 பீஸ் கொண்ட அட்டை. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இதுலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறோம், அது இல்லாமல் கலர்ஸ் பண்ணுறோம், 4 வகையான கலர்ஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் சாண்டலும் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து வாசனை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லோபன் ஃப்ளேவர் தான் பண்ணுறோம். ஓகே. ஸோ லோபன் ஃப்ளேவர்ன்றது நம்ம வந்து கொலோக்கியல் லாங்குவேஜில் வந்து சாம்பிராணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக பண்ணுறோம். இது இல்லாமல் கஸ்டமைஸ்டாக வந்து எனக்கு வந்து சந்தனம் வேணும், ஜவாது வேணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வகையான வந்து ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அதையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிட்டோம். ஓகே சார். இப்போ இது எவ்வளோ வரைக்கும் சார் எரியும்? இது மினிமம் 20 to 25 மினிட்ஸ் வந்து தாராளமாக எரியும். நல்லா வந்து வாசனையோட உங்களுக்கு வந்து ஒரு ஓமம் பண்ண எஃபெக்டோட இருக்கும். ஒரே ஒரு கப்பை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா. ஸோ இது வந்து நம்ம கையில் ரெகுலராக வந்து அவைலபிள் இருக்கும் எப்போதுமே. ஸோ அது இல்லாமல் 12 பீசஸ் வந்து பாக்ஸ்லையும் பண்ணுறோம். 12 பீஸஸும் வருது. இது வந்து மெயினாக போகிறது இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் நிறைய போகும். ஸோ அது இல்லாமல் வந்து 100 பீஸ் கொண்ட ஜாரும் பண்ணுறோம். அடுத்து கற்பூரமும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பேரில் கொண்ட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்டு, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல். இது வந்து நார்மலாக சொல்கிறது வந்து விக்ஸ் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த ஷேப்பு பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் வந்து ஸ்கொயரும் பண்ணுறோம். ஓகே. இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வருது, வெரைட்டிஸ்லையும் பண்ணுறோம். ஓகே. இதில் சார் அந்த கற்பூரம், அது இல்லாமல் வந்து இது வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது இல்லாமல் 5 ரூபா 10 ரூபா. ஸோ சிங்கிள் பீஸா வந்து 5 ரூபா 10 ரூபா, இது வந்து 1 ரூபா, அந்த மாதிரியும் பண்ணுறோம். நம்ம எல்லாமே வந்து கிலோ கணக்கு தான். ஃபுல்லாக நீங்களே ஓன் மேனுஃபேக்சர்? எஸ், வி ஆர் தி ஓன் மேன். ஃபுல்லாக ஹோல்சேல் கேட்டாலும் பண்ணுறீங்க, ரீட்டைலும் பண்ணுறீங்க, நிறைய பண்ணுறோம். இப்போ கடைக்கு கேட்டாலும் சூப்பர் மார்க்கெட்டு கடைக்கெல்லாம் இருக்குமே வந்து வியாபாரத்துக்காக தான் சார் இருக்கும். என்ன எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுப்போம். சரிங்க. மினிமம் குவான்டிட்டி கொடுத்தா தான் நம்மளால வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து போட முடியும். நேரில் வந்து 1 கிலோ 1/2 கிலோ கேட்டாலும் நம்ம நேரில் வந்தா கொடுப்போம். ஓகே. ஸோ கொரியர் பண்ணோம், பார்சல் பண்ணோம்னா மினிமம் வந்து ஒரு 20 கிலோ வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தாராளமா. ஓகே. இப்போ இந்த பாக்ஸ்ல எங்க சார் போகுது? இந்த மாதிரி பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அட்டை வந்து நாங்க 60 அட்டை வந்து ஒரு பாக்ஸ்ல போடுறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நிறைய போகுது. மதுரை, தேனி, கம்பம், அப்புறம் ராமநாதபுரம், சிதம்பரம், கடலூர், அந்த மாதிரி நம்ம கையில இருந்து ரெகுலரா வாங்குற பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ எப்போதுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 அட்டை 6000 அட்டை வந்து ஸ்டாக்ல இருக்கும். ஓகே. இந்த பாக்ஸ் சேஃபா போகும். ஆமா, லாரியில வந்து இது இல்லாம லேபிள் ஒட்டுவோம், அதுக்கப்புறம் உடையம் பொருள்ன்ற ஒரு லேபிளும் ஒட்டி தான் அனுப்புவோம். ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற யாராவது பேர்ல அவங்க பேர்ல பண்ணணும், நம்ம வந்து நீங்க எங்க பேர்ல பண்ணி கொடுப்பீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒயிட் அட்டையில வந்து நாங்க போடுறோம்.
ஓ சூப்பர் சார். ஸோ இதுல வந்து அவங்க வாங்கி வெறும் இந்த சைஸ்ல வந்து ஸ்டிக்கர் செஞ்சுட்டு அவங்க அதை ஒட்டிக்கினா ஸ்டிக் பண்ணிக்கினா போதும். அவங்களோட பிராண்டு அவங்களோட மேனுஃபேக்சரிங் மாதிரி அது வந்துடும். ஓகே, இப்போ உங்க கம்பெனி மாதிரி அவங்களோட ஸ்டிக்கர் நீங்க ஒட்டி கொடுத்துருவீங்க. இது ஆர்டரின் பேர்ல வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். இது வந்து ரெடியா இருக்காது, எப்போ ஆர்டர் கொடுத்தாலும் அப்போ வந்து பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணா ஸ்டாக் எப்பவுமே இருக்கும், நம்ம ஸ்டாக் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. தாராளமா இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 ரூபாய் வந்து சிங்கிள் பீஸா வந்து மார்க்கெட்ல விற்கிறது. இதுவும் நம்ம கையில எப்போதுமே உங்க கையில ஸ்டாக் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேர் வந்து நம்ம போட்டு கொடுக்குறோம், இல்ல எங்களோட பேர் போட்டு கொடுக்கணும்னாலும் ஆர்டரின் பேர்ல நம்ம அதையும் பண்ணி கொடுக்குறோம். சார் இந்த மாதிரி எம்டி கப்ஸும் வந்து எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ இது வந்து சில பேர் வந்து வாங்கின்னு போயிட்டு அவங்க வந்து ஸ்பெஷலாக மசாலா போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கையில் எப்போதுமே ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த 4 கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பிளாக்கு எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மிக்சர் மிஷினில் பார்த்தீங்கன்னா கறித்தூள், மரத்தூள், நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி பியூர்லி ஆர்கானிக்காக நம்ம வந்து இதை வந்து கப்பு போடுறோம் சார். நம்மளது வந்து 110% ஆர்கானிக் வந்து கண்டிப்பா இருக்கும். எந்த வித கெமிக்கலும் வந்து செயற்கையும் கிடையாது இதுல. சார் இப்போ இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் போடலாங்களா? இதுலயே எல்லா கலர்ஸும் போடலாம். ரோட்டரி கப் சாம்பிராணி மிஷின் சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து சேல்ஸுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து அதை மார்க்கெட் பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கற்பூரத்துல வந்து டேப்லெட் வெரைட்டி பார்த்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே வந்து நாங்கள் போடுறது வந்து 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. அது இல்லாமல் சிங்கிள் பீஸ் கட்டியா வந்து 25 கிராமு, 50 கிராமு, அரை கிலோ. ஸோ அது இல்லாமல் வேற கஸ்டமைஸ்டா வந்து 1 கிலோ வேணும்னு கேட்டாலும் நம்ம வந்து கட்டியா வந்து போட்டு கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர் போட்டுப்போம். கவர் போட்டு அட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு அட்டைக்கு வந்து 24 பீஸு, ஒரு நாளைக்கு வந்து 100 அட்டை அடிப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 ரூபா சிங்கிள் பேக்கெட்டாகவும் பண்ணி கொடுக்குறோம். டேப்லெட்ஸு 10 ரூபா பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது 25 கிராமு. ஸோ அது இல்லாமல் 50 கிராம் பேக்கெட்ஸும் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இல்லை நானே வாங்கி நான் பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம 5 கிலோ பேக்கிங் இந்த மாதிரியும் கொடுத்துட்றோம். ஸோ மொத்தமாக கொடுக்கும்போது அவங்க வாங்கி அவங்களோட லேபிளில் கூட பேக் பண்ணிப்பாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து டேப்லெட்டை வந்து சிங்கிள் பீஸாக வந்து மிஷினில் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பீஸாக வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிஷினில் தான் நாங்கள் பண்ணுறோம் சார். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வந்து பேக் பண்றதுக்கு உண்டான மிஷின் தான் இந்த மிஷின். இப்போ வந்து இந்த கற்பூரம், இந்த சாம்பிராணி இந்த பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்னங்க சார் சொல்ல வரீங்க? அதான் சார், இப்போ ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து சில லேடிஸ் வந்து வேலை வாய்ப்புகள் வேணும், அவங்களே சொந்தமாக சின்ன முதலீட்டில் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து நம்ம கையில் வந்து பொருள் வாங்கி எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஏரியாவில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல்லாவரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பல்லாவரம்னு எடுத்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்க ஒரு 50 கடை அவங்க வந்து எடுத்துன்னு போய் போட்டாங்கன்னா அதில் ஒரு கணிசமான தொகை வந்து அவங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஓகே சார். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து வெயில் காலத்தில் மழை காலத்தில் எப்படி சார் இருக்கும்? இப்போ வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ மழை காலம் அப்படின்றது ஒன்றும் பெருசாக கிடையாது. மழைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் தான் வரும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் தெரிஞ்சனால நம்ம என்ன பண்ணுவோம், கப்புங்க வந்து முன்னாடி பாத்தீங்க இல்லைங்களா, ஸ்டாக் வந்து எப்படி பார்த்தாலும் நாங்கள் 1 லட்சம் கப்பு, 1,20,000 கப்பு வந்து ஸ்டாக் வச்சுனே தான் இருப்போம். ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸோ உங்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாம வந்து கிடைக்கும் நம்ம கையில. சரிங்க சார். இது வந்து மார்க்கெட்டிங், இந்த பிசினஸ் கண்டிப்பா மார்க்கெட்டிங் மஸ்ட்டுங்களா? கண்டிப்பா பண்ணணும் சார். இப்போ நம்மளே வந்து யூடியூப்ல ஆட் போடுறதே வந்து ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர் இல்லாம இன்னொரு 10 கஸ்டமர் கிடைக்கணும்ட்டு தான் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஆடா வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே சார். இதுக்கு என்ன ட்ரைனிங் உண்டா? இப்போ இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ட்ரைனிங் என்ன உண்டா? இப்போ நம்ம கையில வந்து மிஷின் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்க, அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியலே வந்து நம்ம கையில ரெகுலரா வாங்கிக்கலாம். ஸோ மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், நம்ம போட்டு அதை அவுட்புட் எடுத்து சலிச்சு, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு பிசினஸ் மேனா வந்து கன்வெர்ட் பண்ணி தான் வெளியே அனுப்புவோம். ஓகே. அது என்ன ட்ரைனிங் ஃபீஸ் உண்டா? அது வந்து நம்ம கையில மிஷின் வாங்கினா அந்த ஃபீஸ்லாம் ஃபீஸ் இல்ல. கற்பூரமும் சரி, கப் சாம்பிராணியும் சரி, முழுசா வந்து சொல்லி கொடுத்துருவோம். அது இல்லாம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நம்ம மொபைல்ல வந்து கனெக்டடா தான் இருப்போம். என்ன டவுட்ஸ்னாலும் வீடியோ கால் பண்ணி நம்மள வந்து கேட்டுக்கலாம். இப்போ இந்த கற்பூர மிஷின் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 20 கிலோ ப்ரொடக்ஷன் கொடுக்கும் சார். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் அச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ ரவுண்டு தேவைன்னா இந்த அச்சை வந்து நம்ம மாற்றி வந்து ரவுண்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கிலோ கட்டியில் காமிச்சேன் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஸோ அந்த மாதிரி 1/2 கிலோ கட்டி வந்து நம்ம போடுற மிஷின் இது. ஓகே.
ஸோ 1/2 கிலோ 1 கிலோ அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பீஸ் 25 கிராம் 50 கிராமா வந்து நம்ம கட் பண்ணணும். ஓ சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஆச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட்டு மாற்றக்கூடியதுன்னு சொன்னேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு. சார் நீங்கள் இப்போ வீடியோ எண்டிங் வந்தாச்சு, இப்போ டெலிவரியில் எப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து சேஃப்டி பார்த்துக்குறோம் சார். ஸோ இந்த சீல்டு பாக்ஸஸ் வந்து ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸஸ். அது இல்லாமல் உடையும் பொருளில் வந்து அந்த கேர்ஃபுல்ன்ற ஸ்டிக்கரை வந்து நம்ம ஒட்டிடுவோம். ஓகே. ஸோ நம்ம த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாரி சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். லைக் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ன்னு ஒரு லாரி சர்வீஸ் இருக்குது. அது மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. அது யூஸ் பண்ணுறோம். ரதிமீனா, ஏஆர்சி, ஏஆர்கே அந்த மாதிரி கஸ்டமர் வந்து இந்த பார்சல் சர்வீஸில் போடுங்கன்னா நம்மளுக்கு நியரஸ்டாக இருக்கிறத கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு அதை வந்து நம்ம போடுவோம். ஓகே. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா கப்சாம்பரைலேருந்து இந்த கற்பூரத்துலேருந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் செலெக்ஷனாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாய் அருண். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.